இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அயோத்தியாவில் பாபர் மசூதி இடித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதை உலகத்திலே எதிர்த்து நின்றவர், எதிர்த்து குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். ஆனால் இன்றைக்கு அந்த பாபர் மசூதி இடித்த இயக்கம் எது என்று உலகத்துக்கே தெரியும், பிஜேபி, RSS. அவர்களோடு இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அடிமையாக சென்று விட்டார். அவர் செய்திருக்கிற தவறுகள் வெளியே வந்து விட்டால் சிறைக்கு போவார் என்று எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு தற்கொலை நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறான், அவன் கூட பிஜேபியினுடைய ஒரு பி டீம் தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் விழிச்சுக்கணும், நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த மதசார்பற்ற மண்ணை நாம் என்றைக்கும் மதசார்பற்ற மண்ணாக, திராவிட மண்ணாக நம் மண்ணை பாதுகாக்க வேண்டும். நம் தமிழ்நாட்டை மதவாத மண்ணாக மாற்றுவதற்கு பிஜேபி, RSS முயற்சி செய்கிறது. அதற்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இடைத்தரகர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி, அவரோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் தற்கொலை நடிகர் விஜய். இந்த திராவிட மண் என்றைக்கும் திராவிட மண்ணாக இருக்க வேண்டும் என்று சிறுபான்மை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்.